இந்த படத்துக்குலாம் இன்ட்ரோ கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ எடுக்கலாம் போல். ஃபஸ்ட்டு கீழே இருந்து அப்படியே வானம், அதில் அப்படியே சூரியன், பறவைகள்லாம் அப்படியே நம்மளை கடந்து போகிற மாதிரி ஒரு ஷாட் வச்சு அப்படியே சைடில் இப்படி பேன் பண்ணி, வேறு யாரும் இல்லை, நான் தான். ரேஸ்கல் கோட்டையின் சக்தியே. இன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இப்போ என்ன ப்ரோ புதுசாக வந்திருக்கிற பழைய ஃபோன் ஆச்சே. அதான் ஏன் பழைய இங்க பாருங்க, எல்லாமே பழைய ஃபோன் தான். இன்னைக்கு நிலவரத்துக்கு பார்த்தா 2 நாள் ஆயிடுச்சுன்னா பழசு மாதிரியே ட்ரீட் பண்றாங்க. ஆமாங்க, அடுத்து வந்துட்டே இருக்குல்ல. ஆமா, 14 Pro Plusல கோல்டு கலர். ஸோ ஒரு கலர் இது வந்து இந்த ஒயின் ஊற்றி அப்படியே அந்த கலர் ஃபுல்லாக வர மாதிரி காட்டியிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு அந்த ஆட். அப்படியா? ஆமாம், அந்த ஆட் கிளிப்பு போடுறேன் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கலர் லான்ச் ஆயிருக்கு அப்படின்றனால நாங்கள் ப்ரைஸ் ட்ராப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதோட பேஸ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 20 ப்ரோ ப்ளஸ் பேஸ் வேரியன்ட் வந்து 26 கிடைக்கும். அதே மாதிரி ப்ரோ நோட் 14 ப்ரோ அதோட பேஸ் வேரியன்ட் வந்து 22 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். உங்களுக்கு கார்டு ஆஃபர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க, செக் பண்ணி பாருங்க. அதே சமயம் இந்த 14 Pro Plusல உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, இதுக்கான ஆல்டர்னேட்டிவ்னு ஒன்றும் போக்கோல இல்லை. 14 Pro அப்படிங்கிறத X7ங்கிறனால நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயுமே இதுக்கு அந்த 14 Pro வாங்கிட்டு X7 நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். பட் 14 Pro Plusக்கு அப்படி ஒரு ஆப்ஷன் கிடையாது. எஸ், சரி, விஷயத்துக்கு வருவோம். ஸோ 50 MP ட்ரிபிள் கேமரா வித் OIS, லைட் ஃபியூஷன் 800 இமேஜ் சென்சாரு, 20 MP செல்ஃபி கேமரா, 3D கர்வ்டு கிளாஸ், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது அமல் பேனலில், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரு, IP68, 6200 mAh பேட்டரி தான் இங்கே மெயினான ஒரு பாயிண்ட்டு. நான் வந்து பேங்கராக வந்தான் அந்த 2025 பிகினிங்கில் பெரிய பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் 90 வாட் ஹைப்பர் சார்ஜரும் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே சார்ஜரும் இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 5G அதுதான் ஓகே. அப்புறம் டால்பி விஷன், டால்பி அட்மாஸ், அப்புறம் ஷாமி HyperOS. HyperOS 1 இருக்கும். ஆமாம், அதனால நீங்கள் தேவைன்னா HyperOS-லேருந்து 2க்கு போகிறதா இருந்தால் போங்க. பட் 2 போனால் என்ன ஆகிடும்னா, உங்களுக்கு ஒரு சில அனிமேஷன்ஸ் எல்லாம் கட் பண்ணியிருக்காங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் ஓவராலாக யூஸ் பண்ணுறதுக்கு மோசமாக இருக்குது. அப்புறம் பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னா, இது வரைக்கும் ஓகே, பாசிட்டிவ் சைட்ஸில் தான் இருக்குது அதெல்லாம். சூப்பர். ஆனாலும் அந்த அனிமேஷன்லாம் போயிடுச்சுங்கிறத திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். டிவைஸ் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த டிவைஸில் வந்து பெரிய அளவில் எந்த சேஞ்சும் இல்லை. இப்போ க்ரீன் கலர்லாம் இந்த ஃபோனில் பார்த்துருக்க மாதிரி க்ரீன் மாதிரி ப்ளூலாம் இருக்குமே, அதில் என்ன பேட்டர்னோ அதே பேட்டர்ன் தான் இதுவும். ஆனால் கோல்டு கலர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கேன். அதே சைடு ஃபினிஷு இந்த ப்ரீமியமாக இவங்க கிட்ட ஷாமியில் இருக்கும், அந்த டிவைஸ் கிட்ட வந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது பாயிண்ட். அப்படிதான் இருந்துச்சு. அடுத்து வந்து என்னன்னா, உங்களுக்கு கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கு, விக்டஸ் 2. ஆமா. அப்புறம் ரியர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 50 மெகாபிக்சல் சென்சார் இருக்கு, ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் இருக்கு. ஸோ பிரைமரி சென்சார் வந்து பார்த்தீங்க லைட் ஃபியூஷன் 800 அப்படின்னு. ஸோ அது நிஜமாவே நல்லா வேலை செய்யுது. அந்த பிரைமரி சென்சார்லேயே நான் 2.4x வந்து ஆட்டோ மோட்லேயே போயிட்டு மேக்ரோலாம் எடுத்து பார்த்தேன். இன்னைக்கு காலையில் தான் குரூப்லலாம் போட்டு நம்ம அஸ்வத்தெல்லாம் கலாச்சிட்டு இருந்தேன். 2.5x வந்து டெலிஃபோட்டோ வேணுமோ? ஆமாம், 2.5x டெலிஃபோட்டோ. அந்த 2.5x டெலிஃபோட்டோவும் கூட வெளியில் அவுட்டோரில் ஃபோட்டோ எடுக்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா, ஃபோட்டோஸ் நல்லா இருக்கு, ஆனால் ஃபோக்கஸ் ரொம்ப துரிதமாக செயல்படவில்லை. ஓகே. ஆமாம், சில சமயங்களில் ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்குது, சில சமயங்கள் என்ன ஆகுதுன்னா, நம்ம டேப் பண்ணதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட்லாம் நல்லா ஃபோக்கஸில் வருது. ஓகே ஓகே, சரியா? அப்புறம் மற்றபடி அல்ட்ரா வைட் எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அதனால் ஆட்டோ ஃபோக்கஸ் தான், அது ஒன்றும் கிடையாது. அப்புறம் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் கிரில்லு, மைக்ரோஃபோனுக்கான வெண்ட்டு, ஸோ அதெல்லாம் இருக்குது. அப்புறம் ஐஆர் பிளாஸ்டர் இங்கே இருக்குது பேக்கில். ஓ, பின்னாடி கொடுத்துறானா இவன்? ஆமாம், ஓகே. ஐஆர் பிளாஸ்டர் பேக்கில் இருக்குது. அப்புறம் ரைட் சைடில் வந்து பவர் பட்டனும் வால்யூம் ராக்கரும் இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து க்ளீனாக ஒன்றுமே இல்லை. பாட்டமில் 2 சிம் போடலாம். அப்புறம் ப்ரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது, அது பக்கத்தில் டைப் சி போட்டு, அப்புறம் ஸ்பீக்கர் கிரில். ஸோ டிசைன் தான். நான் ஏன் இவ்வளோ தூரம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, நம்ம இது வரைக்கும் 14 Pro Plus இந்த அளவுக்கு டீப்பாக கவர் பண்ணலாம். ஏன்னா அஸ்வத் ப்ரோவோட அந்த யூசர் அவர் ஹெவி கேமரு, அவர் பயங்கரமான யூஸரு. இன்னி வரைக்கும் அன்னைக்கு எடுத்து அந்த ஃபோட்டோவோடய சுற்றிட்டு இருக்காருன்றனால சரி, நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் வெயிட் கொடுத்து பேச வேண்டியதாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. சரி, இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். UI டூர் மாதிரி போவோம், என்னதான் மாறி இருக்குன்னு பார்ப்போம். இதில் டிஃபால்ட்டாக ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வருதுங்க, அதில் லைட்டாக பீல் ஆஃப் ஆயிருந்ததுன்னா பிரித்து போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா அதை வச்சு ஒப்பேற்றிக்கோங்க இப்போதைக்கு. ஸோ இதில் டேரெக்டாக உள்ளே போனால் ஃபஸ்ட்டு டார்க் மோடை தூக்கி விட்றேன். தூக்கியாச்சு. லுக்கே மாறி இருக்கு. அதுக்கு காரணம் தீம் போட்டு வச்சிருக்காரு கிளாசிக்கு. இதுதான் இந்த ஃபோனோட தீம். ஓ, ஓகே. அந்த இது சாம்பியன் கோல்டு. ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி ஒரு வால்பேப்பரோட வச்சிருக்கானுங்களா? ஆமாம். ஸோ இதுதான் இந்த ஃபோனுக்கான தீம். அபவுட் ஃபோன் உள்ள போனால் நம்ம பேசிக்காக அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். என்னென்னா அந்த மாதிரி டிவைஸ் நேமு HyperOS 2.2ல் இருக்குது. ஆமாம், நாங்கள் தான் அப்டேட் பண்ணோம். ஆனால் எடுக்கிறப்ப HyperOS 1 தான் இருந்துச்சு. ஏஐ கேமரா நான் டிசபிள்டாக தான் வச்சுருக்கேன். ஸோ அல்ட்ரா ஹெச்டி வேணும்னா அல்ட்ரா ஹெச்டி எடுக்கலாம். அப்புறம் வீடியோ, இது இந்த ஒரிஜினல் 50 MP ஃபோட்டோ அதுவா? ஓகே. அப்புறம் வீடியோ பொறுத்த வரைக்கும் 4K 30 FPS. ஓகேயா? இதுவே ஃப்ரண்ட் கேமரா போனோம்னா
பாரபட்சமே பார்க்க மாட்டேப்பாங்க. 1080p 720p 60 fps 1080 60 இருக்கு. ஆமாம். அப்புறம் வந்து ஃபோட்டோ மோடு, அப்புறம் போர்ட்ரேட்டு. ஃபோட்டோவில் எவ்வளோ ஜூம்? ஜிங் 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 30x போகுது. அதுக்கும் சாம்பிள்லாம் இருக்குது. இன்னும் லோ லைட் சாம்பிள்லாம் நான் வந்து ரிவ்யூவில் சொல்கிறேங்க. சரியா, இது வந்து சும்மா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி தான். சூப்பரு. ஸோ இதில் இப்போதைக்கு நான் ஒரு சில சாம்பிள்ஸ்லாம் எடுத்தேன். கிரேசியான சாம்பிள்ஸ் எல்லாமே. ப்ளோட்வர்ஸ் எப்படி செல்லக்குட்டிங்க அழகாக வந்து உட்காந்துருக்கு பாருங்க. தரித்திரம் மொத்தமும் இங்கே வந்து உட்காந்துருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்? ஆனால் எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனால் அதான் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆடெல்லாம் நம்ம தூக்கிடலாங்க. ஆடுக்கு வந்து நீங்கள் சப்போஸ் உள்ளே கான்ஃபிகர் பண்ணி வரும்போது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட ஒரு சிஸ்டம் ஆப்புள்ளேயும் போய் பர்சனலைஸ்ட் ரெக்கமெண்டேஷனு, ஷோ ஆட்ஸு அதை ஃபுல்லாக நீங்கள் தூக்கி விடணும். தூக்கி விட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஹியூமன் சப்ஜெக்ட் போர்ட்ரேட்ஸ் வந்து மாஸ் பண்ணிட்டாங்க. சரியா, இத்தனைக்கும் ஹைலைட் என்னென்னா உங்களுக்கு வந்து 2.5x போர்ட்ரேட் ஆப்ஷன் உண்டு. 2.5x எடுக்கும்போது என்ன ஆகும்? டெடிகேட்டட் டெலிஃபோட்டோ வந்துடும். ஆமாம். டெடிகேட்டட் டெலிஃபோட்டோவில் என்ன பிரச்சனைனா ஓஎஸ் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஸ்டடியாக ஹோல்ட் பண்ணி ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா மிரட்டி விடலாம். ஓகே ஓகே ஓகே. ஆமாம். ஸோ அந்தளவுக்கு நல்ல ஃபோட்டோஸும் எடுக்க முடியுது. இது எப்படி? ஏதோ பயங்கரமான ஃபோட்டோ இல்லை, பயங்கரமான ஃபோட்டோ தான். வாடு இதில் எடுத்தீங்களாங்க? ஆமாடா, ஏன்டா கீழே பாரு வாடுறமா இருக்குது. அதுக்கு தான் இருக்குது. நல்லா இருக்கு ப்ரோ. இந்த மூவி போஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களே வில்லன்ஸ். நினைச்சேன் எனக்கு இதை பார்த்ததுமே பாகுபலி தான். பாகுபலி டன் 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 டன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ, நிஜமா. ஸோ நிறைய ஃபோட்டோஸ் வந்து எனக்கு எப்படின்னா அந்த 2.4x வரைக்கும் கொண்டு போனால் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இது வந்து 2.5x ஜூம்டு ஃபோட்டோ எப்படி இருக்கு பாரு. செம குவாலிட்டி. நல்லா இருக்கா இல்லையா? குட் குட் குட். இது வந்து 2.5xஆ? இது வந்து மேக்ஸிமம் 30x. ஓகே, சரியா. எக்ஸ்ல கொஞ்சம் சமாளிக்க பார்த்துருக்கான். ஆமாம். இது எப்படி இருக்கு? 10x. இது வந்து 2x. இதெல்லாம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா ப்ரைமரி சென்சார் ஓஎஸ் இருக்கிறனால ரொம்ப டக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ ஸ்கையே ஒரு மாதிரி மந்தமாக தான் இருந்தது, இருந்தாலும் நல்லா இருக்கு. ஸோ இது வந்து அந்த 8MP அல்ட்ரா வைடு. ஆமாம், 8MP அல்ட்ரா வைடு. அதான் டே அதனால எஸ்கேப் ஆயிட்டான். ஸோ அப்புறம் இதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு எடுத்த ஷார்ட்ஸு. பரவாயில்லையே, அந்த இதில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் இருக்கே, ரெக்கையில் இருக்கிறதுலாம். இந்த ஆங்கிளில் பாரு, மூஞ்சியில் பாரு, மூஞ்சியில் நல்லா இருக்கே. சமயா ஏங்க இந்த ஃபோனு மேக்ரோ எடுக்குன்றது நீங்கள் சொல்லி தாங்க தெரியுது. இல்லை நல்லா இருக்குல்லண்ணா, நல்லா இருக்கு குவாலிட்டிலாம். இந்த காலில் இருக்க முடியலாம் தெரியுது, அதே பெரிய விஷயம் இல்லையா? ஓகே தானே? குட் குட் குட். இது வந்து எக்ஸ்போஷர் கூட்டியிருக்கேன். எனக்கு இந்த ப்ராசஸிங் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு உண்மையாக சொன்னேன். இது இருக்குல்ல, இதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எக்ஸ்போசர் ரைஸ் பண்ணி இப்படி எடுத்திருக்கேன். இப்போது இதை நான் எதுக்காக சொல்கிறேங்கிறதுக்கு எஸ்ஆர்கே ஒரு சாம்பிள் அட்டாச் பண்ணுவோம். எனக்கு வந்து இது ரொம்ப நிறைய வீடியோவில் நாங்கள் சொல்லியிருப்போம். 15 அல்ட்ரா வந்து ரொம்ப ப்ரோ கேமரா. ஸோ கேமராவை பிடிக்குங்கிறவங்க அதுக்கு போகலாம். இதே மாதிரியான அதே லொக்கேஷன் அதே வேஸ்ப் தான். ஆனால் இங்கே பாரு, இது எக்ஸ்போஷர் இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணதுக்கு எப்படி இருக்குது, இதில் எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ண எப்படி இருக்குது. சுற்றி அந்த பேக்ரவுண்டில் இருக்க செவரோட கலர் தெரியுது பாரு, ரொம்ப க்ரீனா. அவன் ட்ரா பண்ணியிருக்கான். இது வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, இவன் ப்ராசஸ் பண்ண மாதிரி இருக்குது. இது வந்து ஓகே, நல்லா இருக்குது. அப்போ எது நல்லா இல்லை? ரியாலிட்டி வந்து இவன் அதான் சத்தமாக சொல்லலை. யார் நல்லா இல்லை? நல்லா இல்லைன்றது வந்து ஷாமி 15 அல்ட்ரா. நல்லா இருக்கு அப்படிங்கிறது வந்து ரெட்மி நோட் 14 ப்ரோ ப்ளஸ். ஸோ அதான் ஃபேக்ட். ஏன்னா இதான் ரியலு. ப்ராக்டிக்கலாக ஒரு கேமராவில் பண்ணால் இதான் நடக்கும். ஆமாம், இப்படி தான் நடக்கணும். இதான் நடக்கும். அதைத்தான் சொல்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நான் ஷாமிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த அல்காரிதமில் கொஞ்சம் சொதப்பல் இருக்கு. அப்புறம் இது ஜூம்டு ஃபோட்டோ மேக்ஸிமம் ஜூம் 30x. இது அல்ட்ரா வைட். சரி, மொத்தம் வீடியோலேருந்து எல்லாத்தையுமே கண்டிப்பாக நான் வந்து அடுத்து வரக்கூடிய ரிவ்யூவில் காட்டுறேன். ஓகே, அதாவது இது ஆரம்பத்தில் வந்து என்னடா இவ்வளோ ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அது இதுன்னு குறை சொன்னாலும் இப்போ சூப்பர். இப்போ பார்க்கும்போது என்னென்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு சிமிலர் கேமரா செட்டப்போட எந்த டிவைஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா சேம் ரியல்மியோட 14 ரியல்மி 14 ப்ரோ ப்ளஸ் வந்து எப்படின்னா 120x. அதுலேயே நீங்கள் வந்து 20-30x வரைக்கும் நல்ல ஃபோட்டோ எடுக்கலாம். இதில் வந்து ஆனால் 10x வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல ஃபோட்டோ எடுக்கலாம். அது இந்த உண்மையும் நம்ம இந்த இடத்துல சொல்லி தான் ஆகணும். சரி, இதோட பேனல் வந்து அவுட்டோர் விசிபிலிட்டிலையும் எனக்கு பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. அதை தவிர என்னடான்னா இதில் ஸ்பீக்கர்ஸும் எனக்கு வந்து நல்லா தாங்க இருந்தது. டால்பி என்னன்றதை நம்ம நிறைய தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ ஸ்பீக்கர்ஸும் நல்லா இருந்தது.
பேட்டரி லைஃப் இது வரைக்கும் செம்ம இம்ப்ரெசிவா இருக்கு. ஆனா நான் வந்து 24 ஹவர்ஸ் வச்சு என்னால எந்த முடிவுக்கும் வர முடியாது. பட் இந்த 24 ஹவர்ஸ்ல இது வரைக்கும் நல்ல இம்ப்ரெசிவான பேட்டரி லைஃப் தான் இருந்துச்சு. எப்படியும் காலப்போக்கில் இதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது அடுத்த ஒரு வாரத்தில் எப்படி இருக்குங்கிற டேட்டாவை நான் கண்டிப்பாக உங்களுக்கு தர முடியும். ஸோ ஓவராலா ஐஆர் பிளாஸ்டர் மாதிரியான விஷயங்கள்லேருந்து எல்லாமே நம்ம ஹாப்டிக் சூப்பராக இருக்கும். ஏன்னா 13 ப்ரோவே நல்லா இருக்கும், 14 ப்ரோவே நல்லா இருக்கும், அதுவே நல்லா இருக்கும். பரவாயில்லையே, எங்க இருக்கு பின்னாடிதான். அப்புறம் நான் இப்படி வச்சிருந்தாலே ஒர்க் ஆச்சு. ஆமா, இந்த அளவுக்கு வச்சிருந்தாலே ஒர்க் ஆகும். ஏன்னா எல்லா ஆங்கிள்லயும் ஸ்ப்ரெட் ஆகி. நான் வெறும் சும்மா சரி ஓப்பன் பண்ணி வச்சிருவோம் பார்த்தா ரிமோட் நல்லா சூப்பரா இருக்குங்க. இப்போ பாரு ஆஃப் ஆயிடுச்சே. இல்லை நல்லா சென்சிட்டிவா இருக்குங்க ரிமோட்டு, நல்ல சென்சிட்டிவா இருக்கு. ஆனா ரிமோட்ல இருக்கக்கூடிய அந்த காம்பேட்டபிலிட்டி வந்து பிபிகே தான் இப்போதைக்கு. ஏகப்பட்ட பிராண்டை உள்ள அமைக்க வச்சிருக்காங்க. ஒரு காலத்துல இதை கொண்டு வந்தது இவங்க தான் மாதிரி இருக்கலாம், ரெட்மி சீரிஸ்ல கொண்டு வந்தாங்கன்னு. ஆனா இப்போ அவங்க ஓவர்டேக் அடிச்சிட்டாங்க. இவங்க வந்து அதை திரும்ப கேட்சப் பண்ணணும். ஸோ ஓவராலாக வந்து இப்போதைக்கு ஐ எம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் டிவைஸுங்க. அதுவும் இப்போ 26,000 அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும்போது கண்டிப்பாக வேற லெவல் டிவைஸ் தான். யாருக்கு அப்படின்னா மல்டிமீடியா சென்ட்ரிக்காகவும் கொஞ்சம் கேமராவையும் ப்ரிஃபர் பண்ணுற ப்ரோ, நல்ல பேட்டரி லைஃப் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வின். இதுவே வந்து பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போக்கோ F6, போக்கோ இப்போ X7 ப்ரோ, அப்புறம் இப்போ F7, ஸோ இந்த மாதிரி டிவைஸ் நியோ 10R, நியோ 10 இல்லை இவங்க பிராண்ட்லேயே சொல்கிறதா தான் சொல்கிறேன். இதே பிராண்ட்லேயே உங்களுக்கு இத்தனை ஆப்ஷன் வந்து போக்கோ சைடில் இருக்கும். ஆனால் எல்லாம் கேமராஸ்லாம் ஒரு கேமரா தான் உருப்படி கேமரா இருக்கும். இதில் வந்து 2 சென்சார் வந்து உருப்படி. பேட்டரி பேக்கப் அப்படின்னா ஹைலி பேட்டரி பேக்கப் மேசிவ்ங்க. அதுக்கு தான் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நேட்டிவ் கால் ரெக்கார்டிங் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் ஒரு எம்ஏடா. ஆமாம் சூப்பர். ஸோ அதுவும் ஒரு ஜாலியான விஷயங்க. அப்படியே சார் வேல்யூ பார்த்து சொல்லிட்டீங்கன்னா வீடியோவை சார் வேல்யூ வந்து 0.793 வாட் பர் கேஜி, பாடி சார் வந்து 0.542 வாட் பர் கேஜிங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த டிவைஸ் பற்றி தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். சொல்ல போனால் நாங்கள் Q&A மாதிரி தனியாக ஒரு வீடியோ கூட பண்ண முடியும். ஏன்னா இப்போ யாரெல்லாம் இந்த 25 to 30K எனக்கு வந்து மீடியா சென்ட்ரிக்காக மட்டும்தான் ஒரு டிவைஸ் வேணும் ப்ரோ, பேட்டரி லைஃப் ரொம்ப நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்களோ அவங்களுக்கான டிவைஸ் இதுங்கிறனால அதுக்கு ரிலவெண்ட்டான கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்குன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கும் சிவராணி. முடிஞ்சா 14 Pro as well as 14 Pro Plus அதோட சந்திக்க பார்க்கும். நமக்கு பின்னாடி தான் சூரியன் இருக்கு. ஸோ எப்படி இருக்கு இப்போ, எப்படி தெரியுமா இருக்கு நிஜத்தில், நம்ம M55 ஒரு வீடியோ போட்டிருப்போம், ஃபோனர்னா தமிழில் இருக்கும். ஸோ அந்த இதில் வந்து கம்ப்ளீட்டாக ப்ளோ அவுட் ஆகி நம்மளையும் காட்டாது. இப்போ ஆனால் அந்த M55 இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா பாருங்களேன், 1UI7 அப்புறம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அந்த விதத்தில் பார்க்கும்போது சப்ஜெக்ட்ஸு ஃப்ரேமு சுற்றி எல்லாமே ஓரளவுக்கு ஓகே. பட் ஸ்கை டீட்டெயில்ஸ் தான் இல்லை. அக்செப்டபுளா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ரியரில் 4K வீடியோ நம்மளால் ப்ரைமரி சென்சாரில் எடுக்க முடியும் அண்ட் டெலிஃபோட்டோவில் எடுக்க முடியும். பட் எந்த சென்சாரில் வச்சு எடுக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த சென்சார் லாக் ஆகிடுங்க. அல்ட்ரா வைடில் எடுக்க முடியாது. ஏன்னா அல்ட்ரா வைடில் இருக்கிறதே 8 மெகாபிக்சல் சென்சார் தான். ஸோ அதில் 4K இஸ் நாட் பாசிபிள். எப்படி இருக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் உள்ள நிறைய பறவைகள் பார்க்கலாம் அந்த ஏரியில். பிட்வீன் சென்சார் போகுதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இல்லை, ஸோ அதனால தான் 3x வரைக்கும் போகுது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், நிறுத்திட்டு அப்படியே டெலிஃபோட்டோவில் ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ டெலிஃபோட்டோவில் ரெக்கார்ட் பண்ணுறேன். இதில் EAS தான் அக்ரெசிவாக இருக்கணும், ஏன்னா OAS கிடையாது. ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து நான் இப்போ ஜூம் பண்ணேன்னா எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். 6x வரைக்கும் தான் போகுது.